தாய் தமிழ் உறவுகளுக்கும் விருதுநகர் வாழ் பொதுமக்களுக்கும் அன்பிற்குரிய வணக்கங்கள். கொலைகார இந்த திமுக ஆட்சியில் கொலை நடக்கிறது புதுசு இல்லை. அதை நாங்கள் மாதம் நாங்கள் எதிர்த்து அதை போராடிட்டு இருக்கோம். காவல்துறை என்னன்னா குற்றம் தடுப்பது தான் காவல்துறை வேலை. குற்றத்தை இது பண்ண பிறகு இரும்புக்கரம் அகற்றுவோம். இரும்புக்கரம் அகற்றோம்னா 30 நாள் 133 படுகொலைகள். மாநில தலைவர் பகுதிமாரோட மாநில தலைவர் ஒரு கட்சியோட ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவருக்கே இங்க பாதுகாப்பு இல்லை. ஒரு சாதாரண பொதுமக்கள் எப்படி ஒரு ரோட்டில் அடமாட முடியும் பாருங்க. அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதை வாக்களிச்ச நீங்க தான் இதுக்கு வெட்கப்படணும். இந்த அரசுக்கு வாக்களிச்சதுக்கு, இந்த திமுக அரசுக்கு வாக்களிச்சோம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. கொலையாளர் அரசுக்கு வாக்களிச்சோம், கொள்ளையடிக்கிறவனுக்கு வாக்களிச்சோம் அப்படி சொல்லணும். நீங்க வாக்குறுதி கொடுக்கறது ஒண்ணு, ஆட்சிக்கு செயல்படுத்துறது ஒண்ணு. மின்கட்டணத்தை குறைப்போம் அப்படின்னு வாக்குறுதி மாசம் மாசம் ரீடிங் எடுப்போம், மாசம் மாசம் மின்ன எடுப்போம் வாக்குறுதி கொடுக்குறது. அது ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இது பண்றது பாட்டு பரப்புரை பாடெல்லாம் ஸ்டாலின் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னு வர்றது பார்த்தா ஆட்சிக்கு வந்த பிறகு இருட்டாதான் இருக்கும். எல்லா இதுலையும் மின்வாரியத்துல நிர்வாக திறன் இல்லை. அதை எப்படி சிக்கனமா பயன்படுத்தணும்னு நிர்வாக திறன் இல்லை. கடல்ல இருந்து மின்சாரம் எடுக்கலாம், சர்ச்சார்ஜ் போடுறாங்க. கடல்ல இருந்து மின்சாரம் எடுக்கலாம், போதுமான மின்சாரம் மக்களுக்கு இருக்கும். உங்களுக்கு சிக்கனமா மின்சாரத்தை பயன்படுத்துறது திறன் இல்லை, திராணி இல்லை. நாங்க நாம் தமிழர் ஆட்சி கடல் எல்லையில மின்சாரம் எடுப்போம் சொன்னா அது சாத்தியம் இல்லைங்கிறது. சாத்தியம் இல்லாத சாத்தியமாக்குறதுக்கு பேர் தான் புரட்சி. அதுதான் அதுக்கு பேர் தான் புரட்சி. சாத்தியம் இல்லாத சாத்தியமாக்குறதுக்கு பேர் தான். இப்போ நாம் தமிழர் அண்ணன் வடக்கு தொகுதி, மதுரை வடக்கு தொகுதி அண்ணன் இப்போ பாலசுப்ரமணியன் அவர்கள் படுகொலை. காலையில எந்திரிச்சு அண்ணன் வாக்கிங் போயிட்டு இருக்காரு, அவரை வெட்டி படுகொலை. நாட்டில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கு. இதுல நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி பாதுகாப்பு கொடுப்போம் அப்படி இருக்கலாம். என்ன ஒண்ணு ஒரு 2 வருஷம் தான் அந்த ஆட்டம்லாம். 2026 வந்துட்டா நாங்க தான் நாம் தமிழர் ஆட்சி தான். 2026ல என்னை போல ஏகப்பட்ட மாணவர்கள் இருக்காங்க. முதல் தலைமுறை மாணவர்கள் வாக்களிக்கிறதுக்கு கவனமா இருக்கணும். முதல் தலைமுறை மாணவர்கள் எங்கள் ஓட்டு அனைவரும் நாம் தமிழர் வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 2 வருஷம் வேணா ஆட்டம் போடலாம். அதுக்கடுத்து நாங்க தான் திமுக ஜனங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றது ஒண்ணுதான். நாங்க மகன்களுக்கோ பதவி கேட்டு நின்று அந்த தலைவரின் பிள்ளைகள் கிடையாது. போர் விடுதலை போர் மகன்களையும் பணிவிட்டு நின்ற வீர மகன் பிரபாகரனின் பிள்ளைகளாங்க. அதை மறைக்க கூடாது. நீங்க என்னைக்கும் உலக வரலாற்றிலே இப்படி ஒரு புரட்சியாளர் கிடையாது. எந்த விளையாட்டு எந்த நாட்டு வரலாறு எடுத்து பாருங்க. குடும்பத்திலே ஒரு போர் பண்ணி இழந்த புரட்சி எங்கள் தத்துவத்தை ஏற்ற எங்களுடைய தலைவர், அந்த தலைவனுடைய தத்துவத்தை ஏற்று இருக்கோம். எனவே வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம்